ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரெண்டர் தமிழ் ஃபேக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் இப்போ எப்படி ரீல்ஸ் பண்ணி மெண்டல் மாதிரி சுற்றுறோமோ அதே மாதிரி சில வருஷத்துக்கு முன்னால் கின்ன சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லியே சில பேர் மெண்டல் மாதிரி சுற்றி இருக்காங்க. அப்படி செய்து இவங்க சாவர நிலைமைக்கு கூட போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க நம்பலனால உண்மை அதாங்க. இப்படி ஒருத்தர் தான் உலக சாதனை பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு 264 மணி நேரம் தூங்காம இருந்திருக்காரு. அவர் அதுல சக்சஸ் பண்ணாலும் அவர் அதை பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு என்னாச்சு, உடம்புல என்னென்ன பாதிப்பு எல்லாம் ஏற்பட்டுச்சு, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்னைக்கு 1963 வருஷத்தோட கடைசி நாள். இன்னைக்கு அமெரிக்கர்களோட எஃப்எம்ல பீச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வியட்நாம் போர்ல சிலர் ஆர்வம் காட்ட தொடங்கி இருக்காங்க. இந்த டைம்ல இந்த 2 சின்ன பசங்களோட செயல் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு. இந்த 2 சின்ன பசங்களோட பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தரோட பேரு ரேண்டி கார்டன், இன்னொருத்தரோட பேரு ப்ரூஸ் மெக்கர்டி. இவங்க 2 பேரும் கிறிஸ்மஸ் லீவில் ஸ்கூலில் நடத்துகிற அறிவியல் கண்காட்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தூக்கமின்மையால் தன்னோட உடம்புல என்னென்ன அமானுஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்துறது மாதிரி ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளாலே முடிவெடுத்தாங்க, ஒருத்தர் முழிச்சிருக்கணும், இன்னொருத்தர் கண்காணிக்கணும் அவரு தூங்குறாரா இல்லையான்னு. எப்படின்னா ஒரு டைமுக்கு ஒருக்கா அவரு நாணயத்தை சொண்டும் போது இவர் இவரை டெஸ்ட் பண்ணணும், இவர் முழிச்சிருக்காரா தூங்குறாரா. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஒருத்தரை கண்காணிக்கணும்னா இன்னொரு ஆளும் முழிச்சிருக்கணும். இவங்க 3 இரவு தூங்காம இருந்தப்புறம் ப்ரூஸுக்கு கண்ணில் ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம் வந்துருது. அவர் அப்படியே பக்கத்துல உள்ள செவுத்துல சாஞ்சு உறங்குறாரு. அவர் எழுதணும்னு நினைச்சது எதுவுமே எழுதல. அப்புறம் அவங்க திட்டத்தை வெளிப்படுத்த அவங்க ஃப்ரெண்டு ஜோவை கப்பலில் கூப்பிடுறாங்க. இந்த ஒரு நியூஸ் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சியாளரான வில்லியம் டிமண்ட் அவருக்கு தெரிய வந்திருக்கு. உடனே அவங்க யோசனை பிடிச்சிருந்தனால இவரும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஆனால் அங்கே உள்ள ரிசர்ச் எல்லாம் எதை நினச்சி கவலைப்பட்டாங்கன்னா, இந்த டெஸ்ட்டில் ரேண்டி ஒருவேளை டெத்தாக கூட வாய்ப்பு இருக்குது. இதை அவங்க சில அனிமலை வச்சு டெஸ்ட் பண்ணும் போதில் டெத் ஆகிருக்கு. ஆனால் இதை மக்கள்கிட்ட சொன்னால் அவங்க ஒத்துக்கிடவே இல்லை. அவங்க நல்ல நேரத்துக்கு அவங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் எதுவுமே யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாட்டு அவங்க தொடர்ந்து கொக்கோ கோலாவை குடிச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரேண்டியோட வயசு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 வயசு. இவர் எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 நாள் 11 நிமிஷம் தூங்காமல் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட இவர் உலக சாதனையை முறியடிச்சிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா உலக சாதனையை 260 மணி நேரம். அப்புறம் அந்த ரிசர்ச் முடிச்சதும் அவர் 14 மணி நேரம் தூங்கியிருக்காரு. அப்புறம் எப்பவும் போன போலயே ஸ்கூலுக்கும் போயிருக்காரு. அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்குறப்போ அவரோட மூளை கேட்னாப்பிங் செய்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் உணர்றாரு. கேட்னாப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் முழிச்சிருந்தாலும் அவர் மூளையோட சில செல்கள் தூங்கிக்கிட்டே இருக்குமா, அதுக்கு பேரை தான் அப்படி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவரே முழிச்சிருந்தாலும் அவரோட மூளையோட பல செல்கள் தூங்கிக்கிட்டு தான் இருக்கு. அப்புறம் அவரோட உலக சாதனையை முறியடிக்க நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் அதுக்கு யாரும் அனுமதிக்கலை. ஏன்னா தூக்கமின்மையால் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவங்க அனுமதிக்கலை. அப்புறம் ரேண்டியே ஒரு நாள் சொன்னார், நான் தூக்கமின்மையால் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்புறம் அவரோட 70 வயசில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் அவர் மக்களுக்கு என்ன சொன்னாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் தூங்கும் நேரத்தை வீணடிக்காண்டாம், அதை முறையாக தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 17 நாள் தூங்காமல் இருந்தனால தான் இன்னும் என்னால் தூங்க முடியலை, 50 வருஷம் ஆகியும் அப்படின்னு அவர் வருத்தமாக சொல்கிறாரு. இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தூக்கம் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.